கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் பாருங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன், சோட்டிங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம இன்னைக்கு வந்து கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம். கல்யாண வீட்டுக்குன்னு உடனே பொண்ணு வீட்டுக்காரனா மாப்பிள்ளை வீட்டுக்காரனா அந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட வந்து கேட்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கேட்ரிங் வேலைக்கு வந்திருக்கோம். கேட்ரிங் வேலைன்னு புரியாத உங்களுக்கு. கேட்ரிங் வேலைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து சோறு செய்கிற வேலை, அந்த வேலைக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா என்ன வேலைக்கு தான் நீ போற, எல்லா வேலைக்கும் போவியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா வேலைக்கும் தான் போவேன், கிடைச்ச வேலைக்கு போவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு திடீர்னு போன் அடிச்சு வந்து வாடா என் கூட வந்து சாப்பாடு செய்யற வேலைக்கு வந்து ஆள் இல்லை, எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் உன்னை மாஸ்டர் ஆக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னா. அதனாலதான் பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்க வீட்டுல இருந்து கிளம்பி ஓடி வந்துட்டேன். இங்க ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டதுக்குலாம் இன்னைக்கு வந்து பணம் கிடைச்சிட்டு அவ்வளவுதான் நம்ம மாஸ்டர் ஆகி இனி வந்து பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து வேலைக்கு இங்க ஜாயின் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அண்டா கழுவு சொல்லிட்டாங்க. சரி வட்டா கழுவுற வேலை தானே, நமக்கு இதெல்லாம் சாதாரணவளா அப்படின்னு சொல்லிட்டு போய் வட்டாவெல்லாம் பார்த்தோம்னா நேற்று நைட்டு வச்ச சாம்பார், அதுக்கப்புறம் வந்து அதுல என்னென்னலாம் இருக்குமோ அந்தந்த வட்டா பெரிய பெரிய வட்டாவெல்லாம் தூக்கி போட்டாங்க கழுவுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா வந்து கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பயங்கரமா கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கழுவு தான் தெரிய ஆரம்பிச்சு. என்னன்னா நம்ம வந்து இப்பதான் நமக்கு வந்து புத்தியே வருது. என்ன ஆச்சுன்னா நம்ம வீட்டுல வந்து சின்ன காப்பி குடிச்ச கிளாஸை கூட நம்ம வந்து எடுத்து வைக்க மாட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு பெரிய பெரிய வட்டாவெல்லாம் கழுவ சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஒரு கோவத்தோட பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கையில கஷ்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நேத்து வச்ச சாம்பார் அண்டதான், அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்ப கழிவு பார்த்த பிறகுதான் தெரியுது. ஒரு வழியா அதையும் வெற்றிகரமா கழுவி முடிச்சாச்சு. இனியாவது நமக்கு மாஸ்டர் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட பாத்தீங்கன்னா அடுப்பெல்லாம் பத்த வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவ்வளவுதான்டா இனி நம்ம கரண்டியை பிடிக்கிறோம் மாஸ்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேக வேகமா தீத்தல்ல விட்டாங்க. சரி ரைட்டு, தீத்தல்றது தானே, அதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீத்தல்ற வேலையை வெற்றிகரமா பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் விரவு வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, விரவு எடுத்து கொடுத்தா நம்ம மாஸ்டர் ஆகணும்னா விரவு எடுத்து கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விரவு எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி வந்து கொப்பரை அந்த தட்டு இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட்டுல சின்னதா பார்த்துருப்போம் 10-20 இட்லி அவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா 200-300 இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு தட்டை வந்து நம்ம வந்து கழுவு சொல்லிட்டாங்க. சரி எப்படியாவது நம்ம இன்னைக்கு வந்து மாஸ்டர் ஆகிட்டு தான் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெற்றிகரமா அந்த தட்டெல்லாம் பயங்கரமா கழுவி முடிச்சிட்டேன். சரி ஒரு வழியா அதுக்கப்புறம் தான் நம்ம கையில வந்து இந்த சாம்பாரே கையில கொடுத்தாங்க. அவ்வளவுதான்டா நம்ம சாம்பார் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வீடியோ ஃபுல்லும் பயங்கரமா இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வெறித்தனமா ஷேர் பண்ணி விடுங்க. இது என்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல உடங்குடி ஊர்ல வந்து பண்டாரச்செட்டிவேல தெருவில் இருக்கிற சர்ச்சு பக்கத்துல நாங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து பயங்கரமா சமையல் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ முழுசும் கண்டினியூவா கடைசி வரையும் பாருங்க, செம்மையா இருக்கும். ஓகே, அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. இதுக்கு வந்தனா மாஸ்டர் ஆகிட்டு தாங்க நீங்க போவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்படியா மாஸ்டர் ஆகணுமா, ஓடி போய் அரிசியை ஊற விட அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசியை எடுத்து பயங்கரமா கழுவி அதுக்கப்புறம் சூப்பரா ஊற வச்சாச்சுங்க அரிசியை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறி வந்துச்சு, கறியை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னாங்க. என்னையா இது புது வேலையா இருக்குது, கறியை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கறி பக்கத்துல என்ன படம் தெரியுது. ஒரு 200-300 காக்கா வந்து நம்ம கறியை வந்து எப்படியா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கு. மெயின் டிஷ் இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா காக்காயும் அடிச்சு துரத்திட்டு பயங்கரமா வந்து கறியை வந்து பாதுகாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நாய் வேற வந்து அப்பப்போ நம்ம கறியை சுத்தி வந்துட்டு இருந்து அதை பாத்தீங்கன்னா பயங்கரமான கல் எடுத்து அடிச்சு ஓட விட்டாச்சுங்க. கறியை கடைசி வரையும் வந்து யாரையும் தொட விடல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா டப்புன்னு நிறைய அடுப்பு பத்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளையும் ஆனா என்னையும் மாஸ்டர் ஆக்கி விடுங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு போனானா, மாஸ்டர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளால பாலை வந்து கிண்ட விட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு பாயசம் மாஸ்டர் அப்படின்னாங்க. மை காட், பாயசம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா கிண்டிக்கிட்டே இருந்தேன். அங்கங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா மட்டன் கொதிச்சிட்டு இருக்குது, ஒரு சைடு பாத்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்குது, ஒரு சைடு சோறு ரெடி ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி வேலை பயங்கரமா நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியில ஒரு வழியா நம்மள வந்து பாயசம் மாஸ்டரா ஆக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாயசத்தை வந்து கிண்ட வச்சுட்டாங்க. அதை பாத்தீங்கன்னா கடைசி வரையும் கிண்டணும், கேப் ஏதாவது விட்டனா அவ்வளவுதான் அடி பிடிச்சிடும். அப்புறம் பாயசமும் வேஸ்ட், அப்புறம் நீனும் வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. மை காட், நான் வந்து நீங்க சொன்ன வேலையை பயங்கரமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடைசி வரையும் வந்து பாயசத்தை பயங்கரமா கட்டிட்டு இருந்தேன். ஒரு வழியா பாத்தீங்கன்னா செம்மையான சூப்பரான பாயசம் வந்து பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க ஃபங்க்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனா அங்க பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மை காட், வந்து நம்ம சமைச்சதை வந்து நிறைய மக்கள் சாப்பிட வந்துட்டாங்க அப்படிங்கிற போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சூப்பரான சாதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான மட்டனு, அதுக்கப்புறம் நம்ம வச்ச பயங்கரமான சூப்பரான டேஸ்டான பாயாசம்.
அப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதுலேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வேலையில் என்ன ஆச்சுன்னு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஸ்கூல் முடிச்சு வந்து ஒரு 7 வருஷம் ஆச்சு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து பார்த்தேன். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க கூட பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்ததுலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. எல்லாமே நல்ல விஷயம் தான், இருந்தாலும் இந்த நல்ல விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச சாப்பாடை வந்து நம்ம வந்து பயங்கரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பந்தியில் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்பெஷலாக வச்சாங்க. மட்டன்லாம், சாம்பார், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒரு புடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம வச்சு பாயசத்தையும் பயங்கரமாக டேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து வேலை செம்மையாக முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செம்மையாக ஒரு லைக் கொடுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு வந்து சமையல் வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் செம்மையான விளாக்லாம் போடுவேன். அதனால் நம்ம சேனலை வந்து பயங்கரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான செம்மையான சூப்பரான வீடியோட உங்கள்கிட்ட வரேன். தேங்க்யூ, பாய்.